சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சிந்து இந்த சினேகா வீட்டுக்கு போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்கு இல்லையா? நம்ம சிவா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அங்க வர்ற அன்னபூர்ணி நம்ம சிந்துவும், சிவாவும் பேசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னைய பத்தியும், அன்னபூர்ணி பெரியம்மாவ அன்னபூர்ணி அத்தைய பத்தியும் அந்த சினேகாவும், சினேகாவோட அப்பாவும் தப்பு தப்பா பேசுனாங்க. அதனால தான் கோவம் வந்து சினேகாவ அடிச்சுட்டேன். அதுக்காக தான் அந்த சினேகாவோட அப்பா என்னைய புடிச்சு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத, இங்க அன்னபூர்ணி கேட்டுட்டு ரொம்ப கோவமா சினேகா மேல கோவமா கிளம்பி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா சிந்துவுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப சிந்துவுக்கு சின்னதா ஒரு கற்பனை வருது. அதாவது சிந்து கன்சீவா இருக்கிறப்ப நம்ம சிவா எப்படியெல்லாம் கவனிச்சுக்குவாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா கற்பனை பண்ணி, அத சிவா கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிந்து. இப்ப நம்ம சிவா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சிந்து ரூம்ல இருந்து வெளியில போறத இந்த மகா பாத்தர்றாங்க. உடனே மகா கோவப்பட்டு சிந்து ரூம்ல வந்து சிந்துவ திட்டுன்னு திட்டுறாங்க. ஆனா சிந்து இந்த மகா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல. உங்களால முடிஞ்சத பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. உடனே அடுத்ததா நம்ம மகா நேரா அன்னபூர்ணி கிட்ட போய் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அன்னபூர்ணிக்கு தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? நான் வந்து பாத்தீங்கன்னா சிந்துவையும் சிவாவையும் சேர விட மாட்டேன். மத்தபடி நீ எந்த பயப்படவும் தேவையில்ல அப்படின்னு லைட்டா சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம அன்னபூர்ணி கிளம்பிடுறாங்க. அன்னபூர்ணி நேரா எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினேகாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க ஆல்ரெடி மாதர் சங்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து நிக்கிறாங்களாட்டுக்கு. வந்த உடனே எல்லாருமே நேரா போய் சினேகாவோட கதவை தட்டி உள்ளார போயிட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் சரமாரியா அடிச்சு பொல பொலன்னு பொளக்குறாங்க. என்ன தைரியம் இருந்தா என் சிவாவை பத்தியும் என் மருமக சிந்துவையும் நீங்க அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி நம்ம சினேகா கன்னத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல தேவராஜையும் பிடிச்சி இடிச்சு தள்ளி பயங்கரமா மிரட்டிட்டு அங்க இருந்து நம்ம அன்னபூர்ணி கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணுனீங்க உங்களை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரையா கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம சிவாவுக்கு தெரிய வருது. அதுவும் சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி அன்னபூர்ணி போய் சினேகாவையே அடிச்சுட்டு வந்ததை தெரிஞ்சு நம்ம சிவா நேரா போய் சிந்து கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே நம்ம சிந்துவுக்கும் பயங்கர ஹாப்பி. நமக்காக அத்தை எவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.